இன்னைக்கு அநேக சபைகள் தூந்து போய் இருக்குது. அநேக சபைகளை தட்டி எழுப்புறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செய்றாரு, அந்த அழைப்புக்கு நேரம் அழைக்கிறாரு. அந்த பவுலை போல தட்டி எழுப்புறதுக்கு, அநேக ஊழியத்தின் தரிசனத்தை எழுப்புறதுக்கு, அநேக சீசர்களை உருவாக்குறதுக்கு தான். அன்னைக்கு பாருங்க, எருசலேமில் சபையில் சீசர்கள் தொகை பெருகிட்டு எப்படி சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு சீசர்களை பார்க்க முடியுதா, ஒரு மிஷனரிகளை பார்க்க முடியுதா, ஒரு தீர்க்கதரிசிகளை பார்க்க முடியுதா, ஒரு குணமாக்குறவங்களை பார்க்க முடியுதா, ஒரு வேத பண்டிதர்களை பார்க்க முடியுதா? பார்க்க முடியலையே. அதே போலதான் இன்னைக்கு அநேக கிராமக்குள்ள, அநேக பட்டணத்துக்குள்ள என்ன செய்றாங்க, காணிக்க உபதேசம் உன்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்றார் யோசுவாக்கு. நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நீ நடக்கும்போது நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்றாரு. இஸ்ரவேலில் மகிமைப்பட்டது போல நான் உன்னோடு கூட மகிமைப்படுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் ஆசீர்வாதத்தை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய ஏக்கமும் தாகமும் பாரமும் அடிச்சுட்டு நம்மளுக்குள்ள அழைப்பு நமக்கே தெரியல. நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாருன்னு தெரியல. நம்ம இன்னைக்கு உலகத்தை சார்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.